என்னோட பெரிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்களோட ஹரோரா. எல்லாரையுமே பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல. எனக்கு தெரியும். ஸ்டோரி வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆனதுக்கு ஐ எம் ரியலி சாரி. அதனால நான் எதுவும் பேசலடா. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டா ஸ்டோரிக்குள்ளேயே போயிடலாம், சரிங்களா? ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனே பார்த்தா ஜிம்னாவை தான் கட்டுறாங்க. ஜிம்னா அப்படியே அவனோட கண்ணத்துல தான் கையை வச்சுட்டு அப்படியே அழுதுகிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆப்போசிட்ல நிக்கிறது ஜிக்கே தான். அப்படியே செம்ம கோவத்துல ஜிம்னாவை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனா ஜிம்னா எதுவுமே பேசல. அவனோட கண்ணுல இருந்து அப்படியே கண்ணீர் மட்டும் நிக்காம வந்துகிட்டே இருக்கு. ஜேகே தான் அப்படியே ஜிம்னா கிட்டக்க தான் நடந்து வரான். ஜிம்னா அப்படியே செம்மையா பயமா இருக்குது. அவன் அப்படியே கணத்துல கை வச்சுட்டு அப்படியே ஒரு அடி பின்னாடி தான் எடுத்து வைக்கிறான். இப்ப அப்படியே ஜேகே தான் ஜிம்னோட கை தான் ரொம்ப டைட்டா அப்படியே பிடிக்கிறான். என்ன பண்ற, எனக்கு வலிக்குது, என் கைய விடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் செம்மையா அழுதுகிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜேகே தான் அதை எதையுமே கவனிக்கல. அவன் பாட்டுக்கு அந்த கையை பிடிச்சி தள்ளி இழுத்துட்டு போறான். இந்த பக்கம் ஜிம்னா தான் கத்திக்கிட்டே இருக்கான். இந்த வீடு எனக்கு இது பிடிக்கவே இல்லை, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன விடுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லும் போது இந்த பக்கம் ஜேகே தான் அப்படியே திரும்பி பார்க்கறான். இங்க பாரு, வாயை மூடிட்டு நடந்து வந்தேன்னு வச்சுக்கோ, உனக்கும் நல்லது, உடம்புக்கும் நல்லது. அதை விட்டுட்டு தேவையில்லாம என்ன டென்ஷன் ஆகுதுன்னு வச்சுக்கோ, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இந்த மாதிரி ஜேகே சொல்லும் போது ஜிம்னாக்கு செம்மையா பயமா இருக்கு. அவன் அப்படியே பாக்குறான். பாரு, நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், ப்ளீஸ் என்னை விட்டு, எனக்கு பயமா இருக்கு, நான் எங்க ஊருக்கே போறேன், என்னை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுதுட்டு அப்படியே அந்த ஸ்டெப்ஸ்ல தான் ஏறிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜேகே தான் அப்படியே கொண்டு போய் ஃபோர்ஸ்ஃபுல்லா அவனோட ரூம்குள்ளதான் அப்படியே தள்ளி விடுறான். ஜிம்னா அப்படியே அழுதுகிட்டே பாக்குறான். என்ன பண்ற, எதுக்கு இப்படி பண்ற, என்னை விட அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே எந்திரிக்க பாக்குறான். ஆனா ஜேகே அதுக்கு முன்னாடியுமே ரூமை க்ளோஸ் பண்ணிடுறான். க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே பாக்குறான். இந்த பக்கம் ஜேகே தான் அப்படியே ஒரு மாதிரி முறைச்சு பாக்குறான். ஜிம்னாக்கு அப்படியே செம்ம பயமா இருக்கு. அப்படியே 2 அடி பின்னாடி தான் போறான். ஜேகே அப்படியே உள்ள முன்னாடிதான் வந்துகிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜிம்னா தான் அப்படியே செம்ம பயத்துல பாத்துக்கிட்டு இருக்கான். என்ன பண்ற, ப்ளீஸ், நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், என்னை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அழுதுகிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜேகே தான் அப்படியே பொத்தனை ஜிம்னோட காலிலே விழுந்துடுறான். ஜிம்னா அப்படியே பாக்குறான். அவனுக்கு செம்ம ஷாக்கா இருக்கு. ஜேகே தான், இங்க பாரு ஜிம்னா, நான் தெரியாம பண்ணிட்டேன், தெரியாம உன் கழுத்துல தாலி கட்டிட்டேன், எனக்கு தெரியல அப்போ உனக்கு விருப்பம் இல்லைன்னு. ஆனா எனக்கு இப்பதான் தெரியுது உனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாரு, நான் சொல்றதை கேளு, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இவன் இந்த மாதிரி சொல்லும் போது ஜிம்னாதான் அப்படியே இவனையே பார்த்துட்டு இருக்கு. எனக்கு புரியுது, கனடா இது, கீழே இப்பதான் அடிச்சான், இங்க வந்து பார்த்தா நம்ம காலில் விழுந்து சாரி கேட்டுக்கிட்டு இருக்கானே, எனக்கு நான் பண்ணது தப்புன்னு நல்லாவே தெரியுது. ஆனா ஜிம்னா, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு, நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன். இங்க பாரு, இப்படி அழுதுகிட்டே இருக்காதுடா, நீ அழுகிறத பார்க்கவே எனக்கு பிடிக்கல. நான் ஏன் இத அவங்க முன்னாடி காலில் விழலன்னு வச்சுக்கோ, கட்டின புருஷனே காலில் விழ வச்சுட்டான்னு உன்னை அதுக்கும் திட்டுவாங்கடா. நான் தான் சொல்றேன்ல, உனக்கு எப்படிலாம் வாழணும்னு தோணுதோ அப்பெல்லாம் நான் உன்னை வாழ வைக்கிறேன்டா ஜிம்னா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜேகே தான் ஜிம்னோட காலில் விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜிம்னா அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். பாரு, நீ என்ன பண்ற, எனக்கு புரியல, நீ பைத்தியமா இல்லை பைத்தியம் மாதிரி நடிக்கிறியா ஜேகே? இப்போதான் கீழே என்னை ஹர்ட் பண்ற மாதிரி என்கிட்ட பேசுன, இப்போ பார்த்தா நீங்க வந்து காலில் விழுகிற, எனக்கு ஒண்ணுமே புரியல தெரியுமா? நீ என்னடா பண்ற, உன் லைஃபுக்கு எடுத்தது பார்த்தா குறைக்க என் வாழ்க்கையை ஏன்டா சேர்த்து கெடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னா செம்மையா எழுதுக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜிம்னாவுதான் ஜேகே சமாதானப்படுத்துறேன்னு தெரியல, ஜிம்னோட காலையே பிடிச்சிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜிம்னா தான் சொல்றேன், என் காலை முதல்ல விடுடா, விடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே தட்டிக்கிட்டு இருக்கான். ஆனா ஜேகே விடுற மாதிரியே தெரியல. இங்க பாரு, நான் பண்ணது தப்புதான், என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லு, அப்பதான் உன் காலை விடுவேன். டேய், முதல்ல காலை விடுறான், விடு அப்படின்னு சொல்லிட்டு இங்க திரும்ப அப்படியே கத்திக்கிட்டு இருக்காங்க. வெளியே இருக்கிறவங்க எல்லாம் பாக்குறாங்க. ஜேகே ரொம்ப கோவமா போனால, போச்சு போ, ஜிம்னா என்ன பண்ணான்னு வேற தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. உள்ள என்ன நடக்குதுன்னே தெரியாம. இந்த பக்கம் ஜிமினா தான், இங்க பாரு ஜேகே, இப்ப மட்டும் நீ என் காலை விடலன்னா வச்சுக்கோ, உன் மண்டை உடைச்சிருவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற கட்டையை தான் எடுத்து அப்படியே அடிக்கிறதுக்கு காட்டுறான். இந்த பக்கம் ஜேகே தான் சொல்றான், ஜிம்னா என்னை மன்னிச்சிடுறா, எனக்கு ஒரு சான்ஸ் மட்டும் கொடுறான், கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாரு, அதுக்கப்புறமும் நான் உன்னை ஹாப்பியா வச்சுக்கலான்னு வச்சுக்கோ, நானே உனக்கு டிவோர்ஸ் கொடுக்குறேன்டா, சான்ஸே கொடுக்காம இப்படி நீ வம்பு பண்ணியிருந்தா எப்போறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கெஞ்சிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜிம்னா தான் அப்படியே பாக்குறான்.
இங்க பாரு, நீ இப்படிலாம் பேசாத. எனக்கு தெரியும், எனக்கு நல்லாவே தெரியும். நீ இப்பெல்லாம் பேசி என்னை மண்டையை கழுவி இங்க இருக்க வைக்கலான்னு தானே பாக்குற. இல்ல இல்ல, நான் இங்கெல்லாம் இருக்க மாட்டேன். ஹே, இங்க பாரு, யாரா சொன்னா? இங்க பாரு, உன் மண்டையெல்லாம் கழுவல. உனக்கு என்ன மாதிரி வாழ்க்கை புரியும்னு சொல்லு, அந்த லைஃப்லயே நம்ம வாழலாம். இப்படி சொல்லிட்டு ஜேகே சொல்லும் போது ஜிம்னா அப்படியே பாக்கலாம். இல்ல இல்ல, உன்னால அந்த லைஃப் எல்லாம் கொடுக்க முடியாது, வேணாம், நீ போ, இங்க இருந்து போ, என்ன தனியா விடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னா தான் அப்படியே எதுவுமே பேசாம பெட்ல போய் அப்படியே படுத்துக்கிறான். ஜேகே அப்படியே ஜிம்னா பக்கத்துலதான் வந்து பாக்குறான். ஜிம்னா எதுவுமே பேசல, அவன் அப்படியே மூஞ்ச திருப்பிட்டு அப்படியே படுத்திருக்கான். இந்த பக்கம் ஜிம்னாவோட ஃபேஸ்ல தான் ஜேகே அவனோட கையை அப்படியே வைக்கிறான். ஜிம்னா அப்படியே முழிச்சு பாக்குறான். ஜேகேவும் அப்படியே ஜிம்னா மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனா ஜிம்னாவோட கண்ணுல இருந்து அப்படியே டீயர்ஸ் தான் வந்துகிட்டு இருக்கு. ஜேகே அப்படியே பாக்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. இந்த பக்கம் ஜிம்னாவோட ஃபோர்ஹெட்ல தான் ஜேகே கிஸ் பண்றான். ஆனா ஜிம்னா எதுவுமே பேசல. அவன் ஜேகேவை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஜேகேவும் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்ப அப்படியே ஜிம்னா தான் சொல்றான், ஜேகே நீ ஏன் இப்படி பண்ண? என் மேல கோபம் இருந்தா நீ அது சொல்லி இருக்கலாம்ல. ஆனா அதுக்கு அதுக்கு போய் இப்படி பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேக்குறான். இந்த பக்கம் ஜேகேக்கு இந்த வார்த்தையை கேட்கும் போது அவனுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஜேகே அப்படியே பாக்கான். ஏய் இல்லடா, உன்னை பழி வாங்கணும்னு நினைச்சுலாம் நான் இப்படி பண்ணல. சின்ன நீ அப்படியே நினைச்சிட்டு இருக்க? டே, அப்படிலாம் கிடையாதுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா ஜின்னா எதுவுமே கேக்குற மாதிரி தெரியல. அப்படியே கண்ணை மூடிடுறான். ஜேகேக்கு இந்த வார்த்தை கேட்டோன்னு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அப்படியே எதுவுமே பேசாம அந்த இடத்துல இருந்து அப்படியே எந்திரிச்சு வெளியே தான் வரான். வெளியே வந்தா எல்லாருமே அப்படியே உட்காந்து கலகலன்னு பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜேகேக்கு செம்மையா கஷ்டமா இருக்கு. அவன் அப்படியே அங்கிருந்து போயிடுறான். இப்ப அந்த பாட்டியும் பாக்குறாங்க, இந்த பக்கம் ஜேக்கப்பும் பாக்குறாங்க. நம்ம தயங்க தான் அப்படியே அவங்க அம்மா மடியில படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கான். இப்படியேதான் கொஞ்சம் டைம் எல்லாமே ஸ்கிப் ஆகுது. ஜேகே தான் ஜிம்னாவோட அந்த ரூமுக்கு வரவே இல்லை. ஜிம்னா பாட்டுக்கு கட்டில் படுத்து நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கான். இப்போ ஒரு மிட் நைட் போலதான் ஜேகே டோரை ஓபன் பண்ணிட்டு வரான். ஆனா ஜிம்னா அசந்து தூங்கிக்கிட்டு இருக்கான். இப்ப அப்படியே ஜிம்னாக்கு பக்கத்துல உட்காந்துட்டுதான் ஜேகே அப்படியே ஜிம்னாவை பார்த்து அவ்வளோ இதுவா அட்மைர் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஜிம்னா தான் நல்லா குழந்தை மாதிரி தூங்கிக்கிட்டு இருக்கு. அதுக்கு அழுது அதோட சீக்ல இருந்து எல்லாமே அப்படியே ரெட்டிஷா இருக்குது. ஜேகே தான் அப்படியே அவன் மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறான், இங்க பாரு, நீ என்ன வார்த்தை வேணாலும் என்ன சொல்லி திட்டு, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா சத்தியமா சொல்றேன், உன்னை பழி வாங்கணும்னு நினைச்சு நான் இதை எதுவுமே பண்ணலடா. ஏன்னா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. இவங்க எல்லாரும் சொல்லிக்கிருந்தாங்க பாத்தியா, நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. அப்பெல்லாம் எனக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கும். ஆனா உனக்கு எனக்கும் ஏஜ் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குமா, அதனாலயே உன்னை பார்த்தா என்கிட்ட இருந்து தள்ளி வைக்கணும்னு நினைச்சு நான் உன்கிட்ட அதிகமா சண்டை போட்டிருக்கேன். ஆனா மத்தபடி எப்பவுமே நான் உன்னை வெறுத்ததே கிடையாதுடா. ஏன்னா நான் உன்னை லவ் பண்றேன்னு தெரியுமா. இதெல்லாம் எனக்கு தெரியும், இதெல்லாம் தப்புதான். நான் உன்னோட வயசுல மூத்தவன், நீ என்னோட ரொம்ப சின்ன பையன். சொல்ல போனா உனக்கு எனக்கும் கொஞ்சம் கூட செட் ஆகாது. இருந்தாலும் என்ன பண்றது, ஏதோ ஒரு இடத்துல தோணும்ல, நம்ம இவ்வளவு நாள் ஆசைப்பட்ட பொருள் நம்ம கிட்டக்கையே இருக்கும்போது நம்ம எடுத்துக்க கூடாதான்னு. அந்த மாதிரிதான் இன்னைக்கு நீ கிட்டக்கையே இருந்த, என்னமோ இன்னைக்கு உன்னை எனக்கு சொந்தமாக்கணும்னு தோணுச்சு. அதனால மட்டும்தாண்டா அப்படி பண்ணேன், மத்தபடி வேற எந்த ஒரு எண்ணமும் கிடையாது சின்ன. ஆனா நீ என்னால இவ்வளவு கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியலடா. எனக்கு தெரியுது இதெல்லாம் தப்பு, நான் தான் ஆர்வ கோளாறுல பண்ணிட்டேன், எனக்கு ரொம்ப புரியுது. ஆனா எனக்கு உன்கிட்ட எப்படி சாரி கேட்கணும், எப்படி உன்னை சமாதானப்படுத்தணும் எதுவுமே புரிய மாட்டேங்குது. என் முன்னாடி நீ இப்படி அழுதுகிட்டே இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தயவு செஞ்சு என் முன்னாடி அழாதடா அப்படின்னு சொல்லிட்டு சிக்கவும் அப்படியே செம்மையா அழுகுறான். அழுதுட்டே அப்படியே ஜிம்னா பக்கத்துலதான் படுத்திருக்கான். இப்போ கொஞ்ச நேரத்துலயே பார்த்தோம்னா ஜிம்னா அப்படியே கண்ணை ஓபன் பண்ணி ஜேகேவை தான் பாக்குறான். ஜேகே ஒரு குழந்தை மாதிரி தூங்கிக்கிட்டு இருக்கான். ஜிமினா தான் அப்படியே அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறான், நீ பண்ணது எல்லாம் கரெக்டுன்னு நினைக்கிறியா? நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. கண்டிப்பா இதுக்கு உனக்கு நான் தண்டனை கொடுத்தே தீருவேன். நீ என்னை விரும்புறேன்னு சொன்னா பதிலுக்கு நான் உன்னை விரும்பிடணுமா? கண்டிப்பா உன் கனவுல கூட இது நடக்காது. உன்னை பாரு, இவங்களுக்கு எல்லாரும் முன்னாடி வேணா ஐயோ நானும் கணவன் மனைவியா இருக்கலாம், ஆனா இங்க நீ யாரோ நான் யாரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்திருக்கான். இப்ப மார்னிங் அப்படியே விடியுது. இப்ப வந்து டோரை தான் யாரோ தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா வெளியே அவங்க ஆட்சி தான்.
விடாமல் அப்படியே டோரை நாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிமினா தான் இந்த சத்தம் கேட்டால் அவன் அப்படியே கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அவன் பார்க்கும்போது அவனுக்கு முன்னாடி ஜெக்கியோட ஃபேஸ் தான் தெரியுது. அவன் அப்படியே ஜிம்னாவை பார்த்து தான் ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம அதான் கொஞ்ச நேரத்தில் அந்த ஸ்மைலை பார்த்தோன்னே அவனும் அப்படியே அவனை மறந்து அப்படியே ஸ்மைல் பண்ணுறான். ஜெக்கிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவன் அப்படியே ஜிம்னாவை தான் ஹக் பண்ணுறான். இடா கொஞ்சம் சவுண்டு கேட்டால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வேணா மைக்கில் சார்ஜர் காலி ஆயிடுச்சு. நான் ரொம்ப நாள் ஆச்சா மைக்குக்கு சார்ஜர் போட்டு, அதனால கவனிக்கலடா, அதனால கொஞ்சம் சத்தம் கேட்டால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஹக் பண்ணது ஜிம்னாக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்குது. அவனே மறந்து அவன் அப்படியே சிரிக்கிறான். அதுக்கப்புறம் தான் பிள்ளைக்கு ரியாலிட்டி வருது. அவன் அப்படியே யோசிக்கிறான், நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஜிகே என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே தள்ளி விட்டுட்டு ஜிகே தான் பார்க்குறான். ஜிகேக்கு ஒன்றுமே புரியாமல் அவன் அப்படியே ஜிம்னாவை பார்க்குறான். ஏய் என்னடா இப்போ தான் நான் ஹக் பண்ணும்போது சிரிச்ச, இப்போனா திடீர்னு தள்ளி விடுற, ஏய் உனக்கு அறிவு இல்லையா, உடனே வந்து என்னை ஹக் பண்ணுற, உனக்கு எப்படி மனசு வருது, என்னை நேற்றப்பெல்லாம் அழ வச்ச, திடீர்னு என் காலில் விழுந்து இப்போ பார்த்தா என் பக்கத்தில் படுத்து கிடக்குற, இல்லை நீ என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்க, நீ என்ன பண்ணாலும் அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறவே நினச்சியா, இங்கே பாரு எனக்கு உன்னை பார்க்கவே பிடிக்கல, சி என்னை இவ்வளோ தைரியம் இருந்தால் நீ தொட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம்குள்ளே தான் போகிறான். ஜேகேக்கு இந்த மாதிரி ஜிம்னா பேசிட்டு போகணுன்னு அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவன் அப்படியே எதுவுமே பேசாமல் ரூம்லேருந்து வெளியே தான் வரான். வெளியே பார்த்தா அவங்க ஆச்சி தான் நிற்கிறாங்க. அப்படியே பார்த்து தான் கேட்குறாங்க, என்னடா ஜிமினா அவனை அக்செப்ட் பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த பக்கம் ஜேகே தான் அவன் எதுவுமே பேசாமல் அங்கேருந்து போயிடுறான். அவங்க ஆச்சிக்கும் அதுலேருந்தே புரியுது ஜிமினா ஒன்று ஜேகேவை அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க ஆச்சி தான் கொஞ்ச நேரத்தில் அவங்க இருக்கிற எல்லா ரிலேட்டிவ்ஸ்க்கும் கூப்பிட்டு, இவங்க 2 பேரும் இந்த மாதிரி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க, அதை நாங்கள் சிம்பிளாக நடந்துருச்சு, ஆனால் இப்போ ரிசப்ஷனை நாங்கள் ரொம்ப பெருசாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அலௌன்ஸ் பண்ணி அவங்க கொஞ்சம் பெரிய ரிசப்ஷன் மாதிரி தான் ரெடி பண்ணுறாங்க. ஜிம்னாக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, அவன் அப்படியே வேண்டா விருப்பம் வந்து அந்த ஸ்டேஜில் நிற்கிறான். இந்த பக்கம் ஜேகேக்கா ஆனால் ஹாப்பியாக இருக்குது. ஜிம்னாக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஆனால் அவன் நம்ம பக்கத்தில் இருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே சிரிச்சிட்டே ஜிம்னாவை தான் பார்த்துக்கிருக்கான். ஆனால் ஜிம்னா கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. இப்போ ஜிம்னோட அம்மா தான் அப்படியே கிட்டக்க வராங்க. ஏய் சிரிடா, எல்லாரும் பார்க்குறாங்கல்ல, அவங்களுக்காண்டியாவது சிரிக்கலாம்ல, இந்த மாதிரி சொல்லும்போது ஜிம்னா அப்படியே முறைச்சி பார்க்குறான். இங்கே பாரு, நான் இப்போ மற்றவங்களுக்காண்டி ஃபேக்கெல்லாம் வாழ மாட்டேன், எனக்கு பிடிக்கலைன்னா பிடிக்கலைன்னு ஓப்பனாக சொல்லிடுவேன், எனக்கு இவனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜிக்கே பார்த்துக்கிட்டே சொல்கிறான். ஜிக்கேக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது, இருந்தாலும் அவன் அப்படியே எதுவுமே வெளியே காட்டிக்கல. அவன் அப்படியே நிற்கிறான். இந்த பக்கம் ஜிம்னா தான், என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, எல்லாரும் சொல்கிறீங்கன்னா அதை கேட்டுட்டு நான் உடனே ஓ அப்படியா, அப்படின்னா நான் இவன் கூட சேர்ந்து வாழ்கிறேன் அந்த மாதிரி சொல்லுவேன்னு நினச்சிங்களா, நீ பாருங்க உங்கள் கனவுல கூட நீங்கள் நினைக்கிறது வேணால் நடக்கும், ஆனால் நிஜத்தில் அது நடக்கவே நடக்காது. இவன் எப்போவும் எனக்கு எனிமி மட்டும்தான், இவனை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறவேன்னு எப்படி நினச்சிங்க, நீங்கள் பாருங்க இவனை நான் எப்போவுமே அக்செப்ட் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி அவங்க அம்மா கிட்ட சொல்லும்போது ஜேகே காதலையுமே அது விழுகுது. ஜேகேக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அப்படியே அவங்க ஆன்ட்டியை தான் பார்க்குறான். நீங்கள் விடுங்க, நீங்கள் போய் ஏதாவது வேலை இருந்தால் பாருங்கள், ஜிம்னாவை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். இனிமேல் ஜிம்னாலே இவன் என் பொண்டாட்டி தானே, என் பொண்டாட்டியை எப்படி பத்திரமா பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். அவனுக்கு வேணால் நான் வேண்டாத ஒரு பர்சனாக இருக்கலாம், ஆனால் இவன் எனக்கு எப்போவுமே ஸ்பெஷல் ஆச்சுல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜிம்னாவோட தோளில் தான் கைப்படுறான். ஜிம்னா அப்படியே பார்க்குறான். இங்கே பாரு, இன்னொரு தடவை என் தோளில் கை போடுற வேலை வச்சுக்காத, உனக்கு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். ஆனால் இந்த பக்கம் ஜேகே அதெல்லாம் கேட்குற மாதிரியே தெரில. இங்கே பாரு, நீ என்ன வேணா சொல்லு, நீ ரிவெஞ்ச் மோட ஆன் பண்ணிட்ட, ஆனால் உன் ஹாபி எனக்கு லவ் மோடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, உன்னை நான் என் லவ்வில் விழ வைக்கிறேன் பாரு இந்த மாதிரி ஜேகே சொல்லும்போது ஜிம்னா அப்படியே பார்க்குறான். ஓ அப்படியா, நீ என்ன லவ்வில் விழ வைப்பியா, அதுவும் தான் பார்த்தலாம், யார் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தலாம், நீ என் ரிவெஞ்சில் சிக்கிறியா இல்லை நான் உன் லவ்வில் சிக்கிறேனான்னு பார்க்கலாம். ஆல் த பெஸ்ட். ஆனால் நீ கண்டிப்பாக என்கிட்ட கஷ்டம் மட்டும்தான் படுவ, நீயே சொல்லுவ எனக்கு ஜிம்னா வேணாம், எனக்கு டிவோர்ஸ் கொடுங்கன்னு உன் வாயிலிருந்தே அந்த வார்த்தை வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிம்னா சொல்லும்போது ஜெக்கே பார்க்குறான். பார்த்துருவோமா, நீ என்கிட்ட கேட்படி, ஆனால் டிவோர்ஸ் கேட்க மாட்டேன், மாமா என்னை விட்டு போயிடாதீங்க,
என் கூடயே இருங்க, நம்ம லைஃப் லாங் கூடயே இருக்கலான்னு உன் வாயிலிருந்து இந்த வார்த்தையை வர வைக்கவா? இந்த மாதிரி இவன் கேட்கும்போது ஜிம்னா அப்படியே பார்க்குறான். ஓ, சேலஞ்ச் விடுறீங்களா? பார்த்துடலாம், நீங்கள் சொல்கிறது நடக்குதா இல்லை நான் சொல்கிறது நடக்குதான்னு. ஆனால் ஒன்று, நீங்கள் என்கிட்ட வசமாக மாட்டினீங்க. நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் இதுக்கப்புறம் தான் கஷ்டம்னா என்னன்னு தெரியும். இவ்வளோ நாள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தீங்கள்ல, இப்போ தான் என்ன கல்யாணம் பண்ணிட்டீங்களே. உங்கள் லைஃப்பில் சந்தோஷங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. இந்த மாதிரி நம்ம ஜிம்னா சொல்லும் போது ஜெய்க்கு அப்படியே சிரிச்சிட்டே பார்க்குறான். சும்மா சொல்லக்கூடாதுடி என் பொண்டாட்டி, நீ இந்த மாதிரி ரிவெஞ்ச் மூடில் பேசும்போது கூட எனக்கு உன் மேலே லவ் தான் வருது தெரியுமா? பார்ப்போம் உன்னோட ரிவெஞ்ச் ஜெய்க்குதா இல்லை என்னோட லவ் ஜெய்க்குதான்னு. ஓ, உங்களுக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்கா? பார்த்தேண்ணா ரெண்டு பேரும் யார் ஜெயிக்கிறாங்கன்னு. இந்த மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஸ்டேஜில் நிற்கும்போது இந்த பக்கம் ஜிம்னோட அம்மா தான் இதெல்லாம் கேட்டுட்டு அவங்களுக்கு அதுக்கு மேலே தலையே சுற்றுது. அவங்க அப்படியே பார்க்குறாங்க. இந்த பக்கம் ஜெயிக்க தான் சொல்கிறான், நீங்கள் பயப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கண்ணாலே சொல்கிறான். அவங்க அம்மாவும் அப்படியே இறங்கி போயிடுறாங்க. இப்படியே தான் டைம் எல்லாமே ஸ்கிப் ஆகுது. இப்போ பார்த்தா அந்த வெட்டிங் ரூமை தான் அப்படியே அழகாக டெக்கரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம்னாவையும் அப்படியே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜிம்னா எதுவுமே பேசலை. அவங்கக்கிட்ட எல்லாருமே என்னென்னமோ சொல்கிறாங்க, ஆனால் அவன் எதையுமே காதில் வாங்கலை. இந்த பக்கம் ரூமை பார்த்தோம்னா அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க. ஜெக்கிக்கு அதை பார்க்கும் போதே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஜிம்னாவுமே கொஞ்ச நேரத்தில் அந்த ரூம்குள்ளே தான் என்ட்ரி கொடுக்குறான். இந்த பக்கம் ஜெக்கே தான் அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஜிம்னா பார்க்குறான். ஜிம்னா தான் அங்கே ஒரு பர்சன் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியே கண்டுக்கல. அவன் மாட்டுக்கு போய் பெட்டில் படுத்துட்டான். ஜெக்கே அப்படியே பார்க்குறான். ஏய் ஜிம்னா, என்ன நீ பாட்டுக்கு வந்து படுத்துட்ட, இன்னைக்கு என்ன நாளுன்னு மறந்துட்டியா? இந்த மாதிரி ஜேகே கேட்கும்போது ஜிம்னா அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். இங்கே பாருங்க, உங்ககிட்ட தேவையில்லாமல் பேசணும்னு எனக்கு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நான் வந்தது தூங்குறதுக்காண்டி. உங்களுக்கு தூங்க இங்கே விருப்பம் இருந்தால் தூங்குங்க, அப்படி இல்லாட்டினா வெளியே இடம் காலியாக தான் இருக்கு, அங்கே போய் தூங்குறதுனாலும் தூங்கலாம். இந்த மாதிரி ஜிம்னா சொல்லும் போது ஜேகே பார்க்குறான். ஏய் என்ன பைத்திய மாதிரி பேசிக்கிருக்க, இன்னைக்கு உனக்கும் எனக்கும் உங்களுக்கும் எனக்கும் என்ன எனக்கு புரியலை, உங்களுக்கும் எனக்கும் என்ன? ஜிம்னா கேட்டுக்கு இருக்கும்போது ஜேகே தான் அப்படியே அவனோட பொறுமையெல்லாம் இழந்துடுறான். இழந்துட்டு அப்படியே ஜிம்னா மேலே தான் ஓவர் ஆகுறான். ஜிம்னா அப்படியே பார்க்குறான். ஜேகே நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இனிமேல் தானே எல்லாமே பண்ண போகிறேன், அதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஜிம்னாவோட லிப்ஸை தான் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜிம்னா அப்படியே பார்க்குறான். இங்கே பாரு ஜேகே, தேவையில்லாததெல்லாம் என்கிட்ட நடந்துக்காத. நீ யாரோ நான் யாரோ முன்னாடியே சொன்னதானே, இந்த ரூம்குள்ள நீ யாரோ நான் யாரோ மறந்துட்டியா? இந்த மாதிரி கேட்கும்போது ஜேகே தான் சொல்கிறான். எனக்கும் புரியுதுப்பா, நீ எல்லாமே சொன்ன, நான் இல்லைன்னுலாம் சொல்லலை, ஆனால் அது எல்லாமே நினச்சி பாரு, என்னை பற்றி புரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். ஆனால் ஐயா தான் என்னை பற்றி புரிஞ்சுக்கிறவே இங்கே தயாராக இல்லையே. அதுக்கப்புறம் நீ சொல்கிறத மட்டும் நான் எதுக்குடா கேட்கணும், எதுக்கு கேட்கணும் சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிருக்கான். இந்த பக்கம் ஜிம்னா தான் அப்படியே முறைச்சி பார்க்குறான். இங்கே பாரு, இப்படிலாம் பார்க்குறதுக்கு சும்மா செம்மையாக இருக்கு, ஏதாவது பண்ணணும்னு தோணுது, அப்புறம் பண்ணிட போகிறேன். இங்கே பாரு ஜிக்கே, நீ உன் எல்லையை மீறி போய்கிட்டு இருக்க. எனக்கு ஒரு அளவுக்கு மேலே என் கோத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒழுங்கு மரியாதையாக நீயே கீழே இறங்குற, அதான் உனக்கு நல்லது. இந்த மாதிரி ஜிம்னா சொல்லும் போது ஜேகே தான் பார்க்குறான். இறங்கலாட்டினா என்னடா பண்ணுவேன், என்ன பண்ணுவேன், உன்னால் என்ன பண்ண முடியும்னு நானும் இன்றைக்கி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்கு போகிறான். ஜிம்னாக்கு அப்படியே கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கலங்குது. ஜேகே அப்படியே பார்க்குறான். ஜிம்னா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கண்ணை தான் அப்படியே ஒரு மாதிரி தொடச்சி விடுறான். இந்த பக்கம் ஜிம்னா தான் அப்படியே அழுதுகிட்டே ஜேகே பார்க்குறான். ஜேகே, எனக்கு தெரியும் நீ எப்போவுமே உனக்கு பிடிச்சது தானே பண்ணுவ, அது தானே இப்போவும் பண்ணுறதுக்கு வந்திருக்க. பரவாயில்ல, உனக்கு என்ன வேணுமோ பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் செம்மையாக அப்படியே அழுகிறான். இந்த பக்கம் ஜேகே பார்க்குறான். ஏய், என்னை அந்தளவுக்கு சீப்பானவன் நினச்சிட்டியா? நீயே கிட்ட கூப்பிட்ற வரைக்கும் நான் உன்கிட்ட வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே இறங்கி படுத்துடுறான். ஜிம்னா அப்படியே பார்க்குறான். இந்த பக்கம் ஜேகே தான் அப்படியே ஜிம்னாவை மேலே தான் ஹக் பண்ணுறான். இந்த பக்கம் ஜிம்னாவுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கு. அப்படியே திரும்பி பார்க்குறான்.
ஏய் என்ன பார்க்குற, நான் வெறும் ஜஸ்ட்டு ஹக் மட்டும்தான் பண்ணுவேன், மற்றபடி எதுவும் பண்ண மாட்டேன். என் முன்னாடி இந்த மாதிரி அழாத ஜிம்னா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிம்னாவோட ஃபோர்ஹெட்டில் தான் கிஸ் பண்ணுறேன். இங்கே பாரு, நல்லா ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நீ எனி டைம் என்கிட்ட அழுது மட்டும் தப்பிச்சுக்கிட்டே இருக்கலாம்னு நினைக்காத, ஆனால் அப்படியே அழுதுகிட்டே இருக்காத. அதுவும் என் முன்னாடி அழும்போது என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. உனக்கு புரியுதா என்னன்னு தெரில, ஆனால் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே நீ என் முன்னாடி அழக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். எனக்கு தெரியும் நான் உன்னை ஓவராக அழ வச்சுட்டேன்னு. இதை கூட நான் சொன்னால் உன்கிட்ட நான் சிம்பத்தி ட்ரை பண்ணுறேன்னு நீ நினப்ப. தெரியும் ஜிமினா, நான் என்ன சொன்னாலும் நீ நம்ப மாட்டேன். ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, எப்போவுமே உன்னை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணி அப்படியே தூங்க ஸ்டார்ட் பண்ணுறான். இந்த பக்கம் ஜிமினா தான், அவனுக்கு ஒன்றுமே புரியல, அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். நாலு தான் உனக்கு என்னவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கேட்குறான். இந்த பக்கம் ஜேகே தான், அவன் கண்ணை மூடிட்டு அப்படியே சொல்கிறான், நீ அழுதா எனக்கு ரொம்ப வலிக்கும். என் ஹார்ட்டில் இப்போ வச்சு இறக்குன மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். பிகாஸ் நான் உன்னை ரொம்ப அதிகமாக லவ் பண்ணுறேன். உனக்கு புரியுதா என்னன்னு எனக்கு தெரில, ஆனால் நல்லாவே தெரியும் நான் உன்னை ரொம்ப அதிகமாக லவ் பண்ணுறேன். உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனாலேயே உன்னை இறுக்கி பிடிச்சி என் கூடையை வச்சுக்கணும்னு தோணுது. நீ ஹர்ட் ஆகுற, உனக்கு வலிக்குதுன்னு எனக்கு தெரியுது, ஆனால் உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்கக்கூடாதுங்கிறது எனக்கு அதை விட அதிகமாக தோணுது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிலடா. இப்படியே உன்னை எனக்குள்ளேயே வச்சுக்கணும்னு தோணுது. யாருக்கும் கொடுக்காம எங்கேயும் போவேனா, இப்படியே ஹக் பண்ணிட்டே படுத்திருக்கணும்னு தோணுது. இந்த டே முடியவே கூடாதுன்னு தோணுது. உன் கூட லைஃப் லாங் வாழணும்னு தோணுது. நிறையா குழந்தைங்கள பெற்றுக்கணும், அது எல்லாம் நம்மளே சுற்றி வரணும். நான் பொண்ணை சுற்றி வரணும். நீ எல்லாரையும் டேக் கேர் பண்ணிக்கணும். உனக்கு என்ன பிடிக்குதோ அது எல்லாமே நான் பண்ணணும். அது எல்லாத்துலேயும் நான் உன் கூட இருக்கணும். உன்னோட கஷ்டமோ உன்னோட நஷ்டமோ எல்லாத்துலேயும் நான் உன் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். உன்னோட சிரிப்புலையும் பாதியாக இருக்கணும், உன்னோட அழுகையிலையும் மீதியாக இருக்கணும்னு தோணுது. எனக்கு தெரியும் இது எல்லாமே நான் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணுறேன். இதெல்லாம் சொல்லும் போது உனக்கு ட்ராமாவை மட்டும்தான் தெரியும். ஆனால் என்ன பண்ணுறது, முன்னாடி நான் உன்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டேன். ஆனால் எல்லாருமே சொல்லுவாங்க ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷனாக இருக்கணும்னு. என்னால் அப்படி இருக்க முடியலை. பட் ஆனால் இனி நான் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கான சான்ஸும் நீ எனக்கு கொடுக்க மாட்டேன்னு நல்லாவே தெரியும். இருந்தாலும் என்ன பண்ணுறது, என்னால் உன்னை விட்டு கொடுக்க முடியாதுப்பா. நான் இப்படி தான் உன் கூடயும் இருப்பேன். உன்னை தொல்லை பண்ணிட்டு தான் இருப்பேன். வேணா எனக்கு அதான் பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி இவன் சொல்லிட்டு அப்படியே ஜிம்னாவை தான் ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணி அப்படியே தூங்க ஸ்டார்ட் பண்ணுறான். இந்த பக்கம் ஜிம்னாக்கு ஒன்றுமே புரியலை. அவன் அப்படியே ஜேகேவை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜேகே கண்ணை மூடி தூங்கவே ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஜிம்னா அப்படியே மனசுக்குள்ளேயே நினைக்கிறான், இவன் நல்லா தூங்குறான், ஆனால் என் தூக்கத்தை கெடுத்துட்டான். இவன் சொல்கிறது பாதி வார்த்தை எனக்கு புரியவே இல்லை தெரியுமா. இவன் நல்லா என்னை குழப்பி ஓடுறான். இல்லை ஜிமினா, நீ இவனை ரிவெஞ்ச் மட்டும்தான் எடுக்கணும். இவனை நீ லவ்லாம் பண்ணக்கூடாது ஜிமினா. இவன் உனக்கு குழப்பி விடுறான், நீ தெளிவாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே கண்ணை மூடுறான். இந்த பக்கம் ஜேகே தான் அப்படியே கண்ணை தொடர்ந்து ஜிம்னாவை பார்க்குறான். ஜிம்னா அப்படியே இந்த டயரில் ஒரு மாதிரி நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஜேகே தான், ஜிம்னா நீ இந்த தூக்கத்தில் பார்க்கும்போது செம்ம க்யூட்டாக இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சீக்கில் தான் போய் கிஸ் பண்ணுறான். இங்கே பாரு எவ்வளோ க்யூட்டாக இருக்கு என் பேபி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னோட ஃபேஸை எடுத்து தான் அவனோட ஷோல்டருக்கு பக்கத்தில் வர மாதிரி வச்சுக்கிறான். வச்சுட்டு அப்படியே ஹக் பண்ணி அவனும் தூங்க ஸ்டார்ட் பண்ணிடுறான். ரெண்டு பேருமே நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஜிம்னா பார்த்தோம்னா ஜேகே தான் ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிட்டு ஜேகே மேலே தான் படுத்து கிடக்குது. இந்த பக்கம் ஜேகேக்கு அவனுக்கு ஏதோ அவன் மேலே வெயிட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறான். அவன் அப்படியே லைட்டாக கண்ணை முழிச்சு பார்க்குறான். பார்த்தா ஜிம்னா தான் நல்லா டெடி பேரை கட்டி பிடிச்சிட்டு படுத்து கிடக்கிற மாதிரி அவனை கட்டி பிடிச்சிட்டு படுத்து கிடக்கிறான். இந்த பக்கம் ஜேகே எந்திரிக்கலான்னு பார்க்குறான். ஜிம்னா அப்படியே ஒரு மாதிரி சினுங்கிறான். அவன் சினுங்கிறத பார்த்தோன்னே ஜேகே அப்படியே படுத்துறான். படுத்துட்டு அப்படியே ஜிம்னாவோட பேக் சைடு முதுகு தான் அப்படியே அவன் தட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கான். ஜிம்னா அப்படியே ஒரு குழந்தை மாதிரி தூங்கிக்கிட்டு இருக்கு. ஜேகே தான் அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணியிருக்கு. ஜெக்கிக்கு இதை பார்க்கும்போது அவனுக்கு செம ஹாப்பியாக இருக்குது. அவன் சிரிச்சுக்கிட்டே தான் ஜிம்னாவை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஜிம்னா ஆனால் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஜெக்கி மனசுக்குள்ளே நினைக்கிறான், இங்கே பாரா, நான் எப்படியெல்லாம் உன் கூட இருக்கணும்னு நினச்சேனோ இப்போ அப்படியெல்லாம் இருக்கிறேன். ஆனால் என்ன, நீ எந்திரிச்சதுக்கப்புறம் என்ன கத்த போகிறேன்னா எனக்கு தெரியல. பரவாயில்ல,
யாரு கத்துறா, என் பொண்டாட்டி தானே கத்துது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே சிரிச்சுட்டே ஜிம்னா பார்த்துட்டு இருக்கான். ஜிம்னா நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கு. இப்படியேதான் மார்னிங் விடியுது. இந்த பக்கம் ஜிம்னாவோட ஃபேஸ்ல தான் சன்லைட் அப்படியே படுது. ஆனா ஜிம்னா அதை கண்டுக்கவே இல்லை. அவன் அப்படியே பெட்ஷீட்டை போத்தி தான் நல்லா படுத்து தூங்குறான். ஆனா ஜெக்கே முழிச்சிட்டு ஜிம்னா பண்றதை மட்டும்தான் ரசிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜிமினாவை தான் ஜேகே அவனோட ஒத்த விரல வச்சு அப்படியே ஒரு மாதிரி சுண்டி எழுப்புறான். இந்த பக்கம் ஜிம்னாக்க அது ஒரு மாதிரி வலுக்குது. அவன் அப்படியே ஐஸ் ஓபன் பண்ணி பாக்குறான். அங்க பார்த்தா ஜெக்கே தான் இருக்கான். ஜிம்னா அந்த பெட்ஷீட்குள்ள இருந்து பார்க்கும்போது ஏதோ மூசுக்குட்டி பொந்துல இருந்து எட்டி பாக்குற மாதிரி இருக்கு. அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்குது. அவன் அப்படியே ஜிம்னா பார்த்து சிரிக்கிறான். ஜிம்னாக்கு இந்த ஸ்மைல் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குது. ஜிம்னாவுமே அப்படியே ஜேகே மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜேகே தான் சொல்றான், இங்க பாரு, இப்படியே தூங்கிக்கிட்டு இருந்தேன்னா வச்சுக்கோ, நம்ம 2 பேரும் நைட்டு ஹெப்பியா ஒர்க் பண்ணிட்டோம், அதான் இப்படி மார்னிங் தூங்கிக்கிட்டு இருக்கோம்னு மத்தவங்க எல்லாரும் நினைப்பாங்க. ஆனா இங்க வேற ஒண்ணுல நடந்துச்சு, அது அவங்களுக்கு தெரியாதுல்ல. நீ இப்படி தூங்கிக்கிட்டே இருந்தேன்னா நீ ஏன் அவங்க கிண்டல் பண்றதுக்கு எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால நீ வேணா படுத்து தூங்கு, நான் வேணா வெளியே எந்திரிச்சு போகணும், அதுக்கு நீ கொஞ்சம் விட்டா நல்லா இருக்கும். இவன் இந்த மாதிரி கேட்கும் போது ஜிம்னாதான் அப்படியே ஜேகே மட்டுமே பாத்துக்கிட்டு இருக்கான். வேணா ஜேகேவும் ஜிம்னாவும் அவ்வளவு க்ளோஸா இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம்னாவோட ஐஸ் தான் அப்படியே ஜேகேவோட ஐஸை மட்டுமே பாத்துக்கிட்டு இருக்கு. ஜேகேவுமே அதே மாதிரிதான் அவன் பாத்துக்கிட்டே அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கான், இங்க பாரு, நீ இப்படியே பாத்துக்கிட்டு இருந்தேன்னா வச்சுக்கோ, எனக்கு வேற மாதிரி தோணுது. அப்புறம் நான் ஏதாவது எசக்கு புசக்கா பண்ணிட்டேன்னா நீ அப்புறம் கத்துவ, காலையிலேயே உன்கிட்ட திட்டு வாங்கணுமா, அதனால நீயா எந்திரிக்கிறியா இல்ல நானா உன்னை எழுப்பட்டுமா அப்படிங்கிற மாதிரி அவன் கேக்குறான். இந்த பக்கம் ஜிமினா அப்பதான் அவன் பாக்குறான். அவன் அப்படியே ஒரு மாதிரி பாத்துட்டு ஜங்குக் அப்படியே பாக்குறான். இப்ப ஜங்குக் தான் சொல்றான், இங்க பாரு, நான் ஒன்னும் பஞ்சு மத்த கிடையாது, நைட்ல இருந்து நீ என் மேலதான் படுத்து கிடக்குற, முன்ன எந்திரிக்காம எவ்வளவு நேரம் இப்படியே பாத்துக்கிட்டு படுத்து கிடப்ப. இப்படி சொல்லும் போது ஜிம்னாதான் வேகமா எந்திரிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் ஜேகேவோட செஸ்ட்ல தான் கைய வைக்கிறான். அங்க பார்த்தா ஹார்ட் பீட் சவுண்டு தான் ரொம்ப ஃபாஸ்டா கேக்குது. இந்த பக்கம் ஜிம்னா அதை நல்லா ஃபீல் பண்றான். அவன் கையை எடுக்கவே இல்லை. இப்ப அப்படியே நிமிர்ந்து ஜேகேவை தான் பாக்குறான். ஜேகேவுமே அதே மாதிரி ஜிம்னா மட்டும் தான் பாத்துக்கிட்டு இருக்கான். இப்ப ஜிம்னா தான் கேக்குறான், ஜேகே, நீ எதையாவது நினைச்சு ரொம்ப பயப்படலாம், உன்னோட ஹார்ட் பீட் சவுண்டு ஏன் இவ்வளவு ஃபாஸ்டா கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேக்குறான். இந்த பக்கம் ஜேகே தான் பாக்குறான். ஏண்டா, நான் ஏன் பயப்படுறேன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கண்ணாலே கேட்டுக்கு இருக்கான். இந்த பக்கம் ஜிம்னாதான் அவனோட ஐஸை மட்டும் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு அப்படியே திரும்புறான். ஆனா அந்த கையை மட்டும் எடுக்கவே இல்லை. அந்த ஹார்ட் பீட்டோட சவுண்டு தான் இன்னும் ஜிம்னாக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கு. ஜிம்னா அப்படியே அதை நல்லா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜேகே தான், ஆமா, நான் ரொம்ப அதிகமா பயப்படுறேன். ஏன் தெரியுமா, இவ்வளவு நேரம் நீ என்னை கட்டி பிடிச்சி இப்படி படுத்திருந்தல, அந்த நெருக்கம் எதுவுமே ஃபியூச்சர்ல என் கூட இருக்காதா? இப்ப நீ என்கிட்ட கேட்டல, ஜேகே, நீ எதுக்காவது பயப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வாய்ஸ் என்னோட ஃபியூச்சர்ல எனக்கு எப்பவுமே கேட்காம போயிருமோன்னு நினைச்சு நான் ரொம்ப பயப்படுறேன். என்ன பண்றது, நான் பண்ணது தப்புதான், எனக்கு தெரியுது. நேற்று நைட்டு நீ பேசும்போதே எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா நீ என்ன அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்னு. அதுக்காண்டி நீ டிவோர்ஸ் கொடுத்தா உனக்கு டிவோர்ஸ் கொடுக்குற அளவுக்கு நான் நல்லவனும் கிடையாது, உன்னை இன்னொருத்தவனுக்கு விட்டு கொடுக்குற அளவுக்கு நான் அவ்வளவு யோக்கியமானவனும் கிடையாது. அதனால உனக்கு பிடிச்சிருக்கோ புரியலையோ, கஷ்டப்பட்டாலும் நீ என் கூட சேர்ந்து கஷ்டப்படு. நீ கஷ்டப்படும் போது அதை கூட இருந்து நான் பார்த்து ரசிக்கலாம் மாட்டேன், அதை கேர் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரியும் என்ன நீ உன்கிட்டயே சேர்க்க மாட்டேன்னு, ஆனா என்னோட லவ் புரியுற வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். அது எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, ஏன் இன்னும் நானும் செத்தே போனாலும் பரவாயில்ல, அடுத்த ஜென்மத்திலயும் திருப்பி பிறந்து கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்பவும் உனக்கு என்ன பிடிக்கலன்னா வச்சுக்கோ, அப்பவும் விட்டுட்டு போவேன்னா நினைக்காத, அப்பவும் கூட தான் இருப்பேன். உனக்கு எப்ப என்ன பிடிச்சி என் கூட லைஃப் ஸ்டார்ட் பண்றியோ அப்ப நம்ம வாழ்க்கைய வாழ்ந்துக்கலாம். இந்த மாதிரி ஜேகே சொல்லும் போது ஜிம்னா பாக்கலாம், செத்தாலும் என்ன விட மாட்டேன்ல, அப்பவும் வந்து என்ன தொல்லை பண்ணுவல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த பக்கம் ஜேகே தான் சொல்றான். அவன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே சொல்றான், எனக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் உன் கூட சேர்ந்துதானே பட போறேன், அதனால அது எதுவுமே கஷ்டமா தெரியாது. அப்ப நான் கஷ்டப்படுவேனே, அது உனக்கு கஷ்டமா இருக்காதா? எனக்கு கஷ்டமா தான் இருக்கும், ஆனா நான் தான் உன் கூட இருக்கேன்ல, உன்னை கேர் பண்ணி எப்படி பாத்துக்கணுமோ அப்படி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே சிரிக்கிறான். இந்த பக்கம் ஜிமினாவுக்குமே ஆட்டோமேட்டிக்கா ஸ்மைல் வருது. அவனும் அப்படியே ஜேகே பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜேகே பாக்குறான், பாருங்க ஐயா, என் பொண்டாட்டி சிரிக்கும் போது எவ்வளவு அழகா இருக்கான், பார்க்கவே
சன்ஃபிளவர் மாதிரி இருக்க. எனக்கு தெரியல ஜிம்னா, நான் உன்னை லைஃப்ல ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்க போறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீ இவ்வளவு அழகா இருக்கும் போது உன்னை யாருக்கு விட்டு கொடுக்கணும்னு தோணும். அதுல நான் மட்டும் என்ன யோக்கியமானவனா? எனக்கு உன்னை எனக்குள்ள வச்சுக்கணும் தானே தோணும். நான் எப்பவுமே உனக்குள்ள மட்டும்தான் இருக்கணும்னு தோணுது. அதனால நான் யாருக்கும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். பரவாயில்ல, என்ன புரிஞ்சுக்கிற ஒரு நாள் வரும், அதுக்காண்டி நான் வெயிட் பண்றேன். இந்த மாதிரி இவன் சொல்லிட்டு ஜின்னாவோட ஃபேஸ் பார்த்துதான் சிரிக்கிறான். ஜின்னாவுமே ஜங்குக்க பாக்குறான். பார்த்துட்டு அவன் மனசுக்குள்ளேயே ஒண்ணு நினைச்சுக்கான். நான் ஒன்னும் நினைச்ச அளவுக்கு நீ கெட்டவன்லாம் இல்ல, இன்னும் ரொம்ப நல்லவன் தான். நான் தான் உன்னை கொஞ்சம் தப்பா புரிஞ்சுக்க போல. ஆனா அதுக்காண்டி உன்னை மன்னிச்சு என் லைஃப்ல அக்செப்ட் பண்ணிக்கணும்லாம் நினைக்காத. நீ நல்லவன் தான், நான் ஒத்துக்கிறேன். அதுக்குன்னு எனக்கு ஒண்ணு பிடிக்கும்லாம் அர்த்தம் கிடையாது. இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் ஜங்குக்க பார்த்துதான் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் வெளியே அவங்க ஃபேமிலிஸ் எல்லாருமே அவங்களோட லைஃப் என்ன ஆகுமோ சொல்லிட்டு அவங்க எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப கொஞ்ச நேரத்திலே பார்த்தா ஜங்குக்கும் ஜின்னாவும் தான் நடந்து வராங்க. ஆனா ஜின்னா முன்ன மாதிரி சண்டை போடுறதோ வைக்கிறதோ அந்த மாதிரி எதுவுமே இல்ல. ஜங்குக் பாட்டுக்கு முன்னாடி போறான். ஜின்னா எதுவுமே பேசாம அவன் வாட்டுக்கு பின்னாடி வந்துட்டு இருக்கான். இப்பதான் ஜங்குக் அப்படியே ஸ்டெப்ஸ்ல நின்னுட்டு அவன் ஜின்னாவை பார்த்து அப்படியே சிரிக்கிறான். ஜின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி கண்ணுலே கேக்குறான். இந்த பக்கம் ஜங்குக் தான் சொல்றான், நீ முன்னாடி போ அப்படிங்கிற மாதிரி அவன் கண்ணை காட்டுறான். ஜின்னா அப்படியே பார்த்து சிரிச்சுட்டான். அவன் அப்படியே முன்னாடி நடந்து வரான். இந்த பக்கம் ஜேகே ஜின்னாவை ஃபாலோ பண்ணிட்டு அவன் பின்னாடியே வரான். இந்த பக்கம் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே பாக்குறாங்க. இங்க என்ன நடக்குது? நம்ம பாக்குறது கனவா நிஜமா? இது என்ன ஜின்னா முன்னாடி வரான், பின்னாடி ஜங்குக் போறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிறவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து ஆச்சி தான் அப்படியே ஜங்குக்க பார்த்து ஒரு பிரைட்டா ஸ்மைல் பண்றாங்க. ஜங்குக்குமே அதே மாதிரி அந்த ஆச்சியை பார்த்து சிரிக்கிறான். இப்போ ஒரு பிளாஷ்பேக்க தான் காட்டுறாங்க. இந்த பக்கம் ஜங்குக் அன்னைக்கு நைட் அவன் வெளியே வந்திருப்பான். அப்ப அவங்க ஆச்சியுமே தூங்காம அவங்களும் வெளியே வறண்டாலதான் உட்காந்துருப்பாங்க. ஜங்குக் எதுவுமே பேசாம அந்த ஆச்சி கிட்டதான் போய் பக்கத்துல உட்காந்து இருந்திருப்பான். இப்ப அந்த ஆச்சியுமே அவங்க எதுவுமே பேசல. அவங்க பாட்டுக்கு அந்த வானத்தை மட்டும் பார்த்துட்டே உட்காந்துருக்காங்க. இப்ப ஜங்குக் தான் அந்த ஆச்சியை பார்த்து கேட்கறான், ஆச்சிமா, நான் வாழ்க்கையில எவ்வளவு விஷயம்லாம் பண்ணியிருக்கேன். ஆனா அது எதுவுமே எனக்கு கில்ட்டா தோணுனதே கிடையாது. ஆனா இன்னைக்கு எனக்கு பிடிச்சவன் என் கண்ணு முன்னாடி அழுகுறான். அவனுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நான் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் எனக்கு அது வலிச்சாலும் இவன் எனக்கு தான் அப்படின்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. ஆனா என் முன்னாடி அவன் அழும்போது அதை என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்படி சொல்லிட்டு அவன் உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பான். அப்பதான் அந்த பாட்டிமா சொல்லி இருந்திருப்பாங்க, இங்க பாடுறா ஜங்குக், லைஃப்ல எல்லாருமே ஒண்ணு நினைச்சு ஆசைப்படுவாங்க. ஆனா அது எதுவுமே அவங்க லைஃப்ல கிடைக்காம உன்னோட லைஃப நாங்க மொத்தமா மாத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் அவங்க லைஃப்குள்ள வரும்போது அது எவ்வளவு வலிக்கும் தெரியுமா? அந்த ஸ்டேஜ்ல தான் ஜின்னா இருக்கான். அவனோட கனவு இது எல்லாமே வேற. ஆனா திடீர்னு ஒண்ணு கொண்டு போய் அவனோட லைஃப்ல தள்ளும் போது அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நீயும் அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நினைச்சு பாரு, அவன் எந்த அளவுக்கு உடைஞ்சு போய் உட்காந்துருக்காங்க. நான் ஒன்னு அவனை லவ் பண்ணலாம் சொல்லல, அவனை புரிஞ்சுக்கிறதுக்கான டைம்ஸை எடுத்துக்கோ. அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன வேணுங்கிறத கரெக்டா பார்த்து பண்ணு, அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆச்சிமா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜங்குக் தான் கேக்குறான், ஆச்சிமா, நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. நான் பேச போனாவே அவன் மூஞ்ச திருப்பிட்டு போறான். என்னை விரோதி மாதிரி நினைக்கிறான். என்ன அவன் மொத்தமாவே வெறுகிறான். நான் போய் அவனுக்கு என்னத்த பண்றது? அவன் இன்ன வரைக்கும் என்னை புரிஞ்சுக்கவே இல்லை. அவன் புரிஞ்சுக்கலாம், அவன் புரிஞ்சுக்கலன்னு அவனை மட்டும் சொல்றியே, நீ மட்டும் அவனை புரிஞ்சுக்கிட்டியா? இந்த மாதிரி அவங்க ஆச்சிமா கேட்கும் போது ஜங்குக் அப்படியே திரும்பி பாக்குறான். ஏன்னா அங்க ஜங்குக்குமே தப்புதான் பண்ணி இருந்திருப்பான். நீ பாட்டுக்கு அவசரத்துல ஏதோ பண்றேன்னு ஏதோ பண்ணிட்ட, அதனால நீ மட்டுமா பாதிக்கப்பட்ட? அவனும் தானே பாதிக்கப்பட்டிருக்கான். அவனுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா எதுவுமே கேட்கல. அப்ப நீங்களே இந்த கல்யாணம் செல்லாதுன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே, நீங்க ஏன் அப்படி சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த பாட்டிமா தான் சிரிக்கிறாங்க. எனக்கு தெரியல, போக போக ரெண்டு பேரும் சரியாயிடுவீங்கன்னு தோணுது. ஆனா எனக்கு அப்படிலாம் தோணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உட்காந்துருக்கான். அந்த பாட்டிமா அப்படியே தலையை தடவி கொடுத்துட்டு அவங்க வாட்டுக்கு எந்திரிச்சு உள்ள போயிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஜங்குக்குமே ரூம்க்கு வந்திருந்திருப்பான். அதெல்லாம் நினைச்சிட்டு ஜங்குக் அப்படியே சிரிக்கிறான். இந்த பக்கம் பார்த்தோம்னா ஜின்னாதான் ஜங்குக் கிட்ட எதுவுமே பேசலாம். அவன் வாட்டுக்கு போய் டைனிங் டேபிள்ல உட்காந்துறான். பக்கத்துலயே வந்து ஜங்குக்கும் உட்காந்துக்கிறான். உட்காந்துட்டு ரெண்டு பேருக்குமே சாப்பாடுலாம் பரிமாறுறாங்க. ஆனா ஜின்னா கத்தல திட்டல எதுவுமே பண்ணல. அவன் வாட்டுக்கு சாப்பிடுறான். சாப்பிட்டுட்டு எந்திரிச்சு அவன் வாட்டுக்கு போயிட்டு டிவி பாத்துக்க இருக்கான். அதுக்கப்புறம் அவனோட தம்பி தயங்கோட கொஞ்ச நேரம் உட்காந்து விளையாண்டுக்க இருக்கான். எல்லாருமே பாக்குறாங்க. வேணா ஜிமின் பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்டா தெரியறான்.
யார்கிட்டயுமே எதுவுமே பேசுறது இல்ல, ரொம்ப சைலண்டா இருக்கான். யாரு என்ன சொன்னாலும் அதை கேட்டுட்டு அப்படியே அமைதியா போயிடுறான். முன்ன இருந்த ஜிம்னாவா இருந்தா எல்லாத்துக்குமே ஆர்கியூ பண்ணி இருந்திருப்பான். ஆனா இப்ப இருக்கிற ஜிம்னா எதுக்குமே ஆர்கியூ பண்றதே கிடையாது. சரி உங்களுக்கு அப்படி வேணுமா, சரி அப்படியே இருந்துட்டு போறேன், ஓ இப்படி இருக்கணுமா, அந்த மாதிரி அவன் சேஞ்ச் ஆயிட்டான். இந்த பக்கம் ஜங்குக் பாக்குறான். முன்னையாவது ஜங்குக் கிட்ட ஏதாவது சண்டையாவது போட்டுக்கிட்டு இருந்திருப்பான். ஆனா இப்ப சண்டை அது கூட போடுறது இல்ல. ஜங்குக்க பார்த்தாலே லைட்டா ஒரு ஸ்மைலோட அவன் எதுவுமே பேசாம அப்படியே உட்காந்துக்கிறான். இந்த பக்கம் ஜங்குக்குமே இதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த சைடு அவங்க ஆச்சிமா தான் பாக்குறாங்க. ஜிம்னா ரொம்ப டல் ஆகிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆச்சிமாக்கு தோணுது. திடீர்னு பார்த்தா ஒன் டே தான் ஜிம்னாக்கு ஒரு கால் வருதா. அந்த கால் எடுத்து அட்டன் பண்ணும் போது அவனுக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. அவன் அப்படியே கேக்குறான், ஏய் நீ சொல்ற மாதிரி உண்மையிலே எனக்கு அந்த காலேஜ்ல இருந்து கிடைச்சிருச்சா, நம்ம படிக்க போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இப்ப கரெக்டா அந்த காலை கட் பண்ணும் போது ஜின்னா அப்படியே அவனோட நெக்க தான் தொட்டு பாக்குறான். அவனுக்கு அந்த தாலி தான் ஞாபகம் வருது. எதுவுமே பேசல, அப்படியே அமைதியா அங்க இருந்து எந்திரிச்சு போயிடறான். ஜங்குக்கு அப்படியே பாக்குறான், இவன் என்ன பேசிக்கிறா, ஏதோ காலேஜ்ல இருந்து அட்மிஷன் வந்துருச்சு அப்படி இப்படின்னு இருந்தா டக்குன்னு தாலியை பார்த்தோன்னு சைலண்டா போறான். என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஜிம்னாவோட போனை தான் பாக்குறான். ஜிம்னா அந்த போனை அங்கதான் வச்சுட்டு போயிருந்திருப்பான். இந்த பக்கம் பார்த்தோம்னா ஜின்னா தான் அவன் அப்படியே பால்கனில நின்னுட்டு அங்க அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அங்க பாக்குறதுக்கு நல்லா பச்சை பசைன்னு இருக்கு, ஆடு மாடு நிறைய விஷயங்கள் அங்க இருக்கு. அவன் அதை எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறான், நான் ஆசைப்பட்ட விஷயம் வேற, ஆனா நான் இருக்கிற இடம் இப்ப எல்லாமே வேறையா இருக்கு. எனக்கு புரியல, இதை அக்செப்ட் பண்ணிட்டு இந்த லைஃப்ல வாழ்றதா இல்ல எனக்கு பிடிச்ச லைஃப் தான் வேணும்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் விட்டுட்டு போறதா. எனக்கு முன்ன கூட இங்க இருந்து போகணும்னு தோணும் போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஆனா இப்ப நான் போகணும்னு தோணும் போது எனக்கு அது ரொம்ப வலிக்குது, ஏன்னு தெரியல. இந்த மாதிரி சொல்லிட்டு ஜிம்னா தான் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப ஜிம்னாவை தான் யாரோ பேக் ஹக் பண்ற மாதிரி இருக்கு. ஜிம்னா அப்படியே திரும்பாமலே சொல்றான், ஜேகே எனக்கு மனசு சரியில்லை, நீ இங்க இருந்து போறியா, நான் கொஞ்ச நேரம் இந்த பிளேஸ்ல பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். இந்த பக்கம் ஜேகே தான் பாக்குறான், ஓய் நான் தான் இருக்கல, இதுக்கு தனியா வந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன், நீ வேணா என் கூட வா, உனக்கு கீழே போய் அது எல்லாத்தையுமே நான் சுத்தி காட்டுறேன். ஜேகே உனக்கு எல்லாமே தெரியும், நீ சொல்லுவல்ல என்னை பத்தி, இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னு நீ சொல்றியா, இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே ஜேகேவை தான் நிமிர்ந்து பாக்குறான். அவனோட கண்ணுல இருந்து அப்படியே கண்ணீர் தேங்கி நிக்குது. அது கீழே கூட விழல, அவன் கண்ணே தான் இருக்குது. ஜேகே பாக்குறான், ஏய் உனக்கு என்ன வேணும், எதுக்காண்டியா அழுகையை கூட அடக்கிட்டு உட்காந்துருக்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேக்குறான். ஜேகே என் லைஃப்ல நான் ஆசைப்பட்ட விஷயம்லாம் வேற, ஆனா இப்ப நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரியல. என்னை சுத்தி என்ன நடக்குது, நான் ஏன் அப்படி இருக்கேன், எனக்கு பிடிச்ச விஷயம் கூட இப்ப பிடிக்க மாட்டேங்குது, ஆனா இங்க இருந்து எனக்கு போறதுக்கும் மனசு வர மாட்டேங்குது. நான் இப்படிலாம் வாழணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா, என் லைஃப்ல எனக்கு பிடிச்சவங்க எனக்கு பிடிச்ச விஷயம் இது மட்டும்தான் இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா இப்ப என் லைஃப்ல எனக்கு பிடிக்காத விஷயங்கள்லாம் நிறைய நடக்குது. என்னை சுத்தி எல்லாருமே என்னென்னமோ பேசுறாங்க, ஆனா என்னால எதுவுமே பேச முடியல, என்னால எதுவும் பண்ண முடியல, என் கோவத்தை காட்ட முடியல, சிரிப்பு வந்தா சிரிக்க முடியல, அழுக வந்தா அழுகவும் முடியல. நான் என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கேன்னு எனக்கு தெரியல ஜேகே, எனக்கே தெரியல. எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கா, உன் கூட பிடிச்சதா நான் இருக்கேனா, இல்லை எதுவும் கட்டாயத்தினால நான் இருக்கேனா, எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. இன்னைக்கு கூட நான் ஆசைப்பட்ட மாதிரி எனக்கு ஃபாரின் காலேஜ்ல இருந்து எனக்கு அட்மிஷன் வந்துச்சு, ஆனா என்னால அங்க போக முடியாதுல்ல. வேணா யாருதான் ஒத்துக்குவான், கல்யாணத்துக்கு அப்புறம் போய் படிக்கணும், வேலைக்கு போகணும், ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டா யாருமே விட மாட்டாங்கல்ல. நீ மட்டும் அதில் எப்படி விடுவ, எனக்கு பிடிச்சதெல்லாம் பண்றதுக்கு நான் இங்க எப்பவுமே உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், அதுதானே மற்றவங்க ஆசை அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கண்ணில் என்ன அப்படியே டேஸ் வருது. அது ஜேகே அப்படியே அவனோட கையால பிடிக்கிறான். இந்த பக்கம் ஜிமினா தான் அப்படியே நிமிர்ந்து ஜேகே பார்க்கறான். ஜேகே அந்த கண்ணீரை மட்டுமே பார்த்துக்க இருக்கான். இப்ப அப்படியே சின்னவ தான் நிமிர்ந்து பார்த்து சொல்றான், இங்க பாரு, இங்க இருந்ததெல்லாம் போதும், இனிமேல் நம்ம வீட்டுக்கு போலாம், அதனால நாளைக்கு நம்ம ஊருக்கு போறோம், உன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி ரெடியா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாம அங்கிருந்து போறான். சின்னக்கு ஒண்ணுமே புரியல, நம்ம ஊரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பார்க்கறான். எனக்கு புரியல, உன்னோட வீடு இதுதானே, என்னை
எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ இங்கே தான் இருக்கிற. இப்போ இந்த இடத்த விட ஒரு மோசமான ஊருக்கு என்னை கூட்டிகிட்டு போகிறானா? என் லைஃப்பில் மட்டும் ஏன்டா இப்படிலாம் நடக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கீழே உட்காந்துருக்கான். ஜெகே தான் அப்படியே கீழே இறங்கி போனவன் தான். ஜிமினாவை அதுக்கப்புறம் பார்க்க வரவே இல்லை. இப்போ ஜிம்னா தான் செம்மையா உட்காந்து அழுதுகிட்டே உட்காந்துருக்கான். என் லைஃப்ல ஏன் இப்படிலாம் நடக்குது? நான் ஆசைப்பட்டது எதுவுமே என் லைஃப்ல நடக்கவே நடக்காதா? நான் என்னதான் பாவம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பொருளை செம்மையா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு. அதுவே இந்த பக்கம் பார்த்தோம்னா ஜெகே தான் கீழே அப்படியே எல்லாரையும் கூட்டி வச்சிருக்கான். இப்போ அப்படியே எல்லாருமே பார்க்கறாங்க, ஜெகே என்னடா ஆச்சு, எதுக்கு எல்லாரையும் கூட்டி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி தான் கேட்கறாங்க. இந்த பக்கம் ஜெகே தான் சொல்றான், பாட்டி நானும் திருவிழாக்காண்டி தான் வந்தேன். இதுக்கப்புறம் இங்க இருந்தாலும் சரிப்பட்டு வராது. ஜிம்னாவும் படிக்கணுங்கிறான். அதனால நான் இருக்கிற இடத்துக்கு ஜிம்னாவை கூட்டிட்டு போலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லும் போது ஆனாளுக்கு அப்படியே சண்டைக்கு வராங்க. ஏய் என்ன பேசிக்கிட்டு இருக்க? அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் படிச்சு என்ன பண்ண போறான்? அவன் வாட்டுக்கு இருக்கட்டும், இங்கேயே ஒரு ஓரமா இருக்கட்டும். நீ தான் வேலைக்கு போறல, போய் உன் வேலையை மட்டும் பாரா அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜெகே தான் சொல்றான், இங்க பாருங்க, அவன் என் பொண்டாட்டி, என்ன ஆசைப்படுறானோ அதை நான் பண்ண வைப்பேன். அதனால உங்க வேலைகளை மட்டும் நீங்க பார்க்கலாம். நாளையே நாங்க ஊருக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல ஏறி போயிடுறான். ஜேகே தான் அப்படியே ஸ்டெப்ஸ்ல ஏறி போகும்போது அவங்க ஆச்சிமா தான் பாக்குறான். அவங்க ஆச்சிமாவுமே ஜேகே பார்த்து சிரிக்கிறாங்க. இந்த பக்கம் ஜேகே தான் சொல்றான், இங்க பாருங்க ஆச்சிமா, அவன் ஏன் பொண்டாட்டி, அவன் என்ன ஆசைப்பட்டாலும் அதை அவனுக்கானே நான் பண்ணுவேன். ஏன்னா அவனை விட எனக்கு முக்கியமானது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. நீங்க எல்லாரும் உங்க குடும்பம் மானம் போயிரும், மரியாதை போயிரும் நினைக்கிறீங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்துல நான் கிவ் அப் பண்ணேன்னா என் பொண்டாட்டியோட கனவு எல்லாமே போயிரும். ஆல்ரெடி அவன் என்ன அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறான். இந்த விஷயத்துல மட்டும் அவன் ஆசைப்படுறது நான் பண்ணலாட்டினா லைஃப் லாங் அவன் கஷ்டப்படுறானோ இல்லையோ அதை நினைச்சு நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். அவனுக்காண்டி இந்த ஒரு விஷயத்துல நான் இறங்கி எவ்வளவு வேணா போவேன். ஆனா எனக்கு தெரியல அவன் என்ன அக்செப்ட் பண்ணுவானா மாட்டானு. எனக்கு அது இம்பார்ட்டன்ஸும் கிடையாது. ஏன்னா என் கூட தானே இருக்க போகுது, அதை நான் பாத்துக்கிறேன். அதனால நாளைக்கு நாங்க ஊருக்கு போறதுனால கொஞ்சம் என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி நீங்க எங்களை நல்லபடியா அனுப்பி வச்சா நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஜேகே சொல்லும் போது அவங்க ஆச்சுமா இன்னும் அவங்களுக்கு சிரிப்பா வருது. அவங்க சிரிச்சுட்டே ஜேகே பாக்குறாங்க. ஏய் கிளவி, நீ சிரிக்கிறத பார்த்தா எனக்கு தெரியுது ஏதோ வேலை பார்க்க போறேன்னு. எந்த வேலையும் நாளைக்கு பாத்துறாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே மேல ஏறி போறான். இந்த பக்கம் ஜிம்னா தான் செம்மையா அழுதுட்டே இருக்கா. இல்ல என் லைஃப்ல எப்பவுமே நான் ஆசைப்படுறது நடக்காதுல்ல, அதான்னு நடந்துட்டா அந்த கடவுளுக்கு பொறுக்காதுல்ல. நான் ஒண்ணு நினைப்பேன், ஆனா அவர் ஒண்ணு நடத்துவாரு. இப்ப அதே மாதிரிதான் எனக்கு பிடிக்காத ஒரு லைஃப் பார்ட்னர். நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன், அதை கூட அவனால பண்ண முடியல. எல்லாமே என் லைஃப்ல டிஃப்ரெண்டா மட்டும்தான் நடக்கும். நான் ஆசைப்பட்டது எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா தேம்பி அழுதுட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜேகே அப்படியே உள்ள வரான். உள்ள வந்துட்டு அவன் கணக்குல கைய வச்சுட்டு அப்படியே ஜிம்னா தான் பாக்குறான். ஏன்னா ஜிம்னா அழுது அவனோட ஃபேஸ் அவ்வளவு வீங்கி போயிருக்கு. ஜேகே அப்படியே கிட்டக்க வந்து உட்காந்துட்டு அவன் ஜிம்னாவை தான் அப்படியே தொடுறான். இப்பதான் ஜிம்னாவுக்கு தெரியுது யாரும் உள்ள வந்துட்டாங்க அப்படின்ட்டு. அவன் அப்படியே பயத்துல எந்திரிக்கிறான். என்ன பண்ற, எதுக்கானு என்ன தொடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை தட்டி விட்டுட்டு அப்படியே கண்ணெல்லாம் தொடச்சிட்டு உட்காரான். இங்க பாரு, நீ என்னதான் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு உட்காந்தாலும் நீ அழுதது நல்லாவே உன் மூஞ்சில தெரியுது. நான் என்னடா உன்னை கல்யாணம் பண்ணி கொடுமையாட படுத்திக்கிருக்கேன். நீ அழுகுறதெல்லாம் பார்த்தா தினமும் உன்னை நான் அடிச்சு உன் கூட அப்படி இப்படின்னு இருக்கிற மாதிரில இருக்கு. இந்த மாதிரி சொல்லும் போது அப்படியே ஜிம்னா திரும்பி முறைச்சு பாக்குறான். சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். இப்ப என்ன, நாளைக்கு நம்ம ஊருக்கு போலாம், அங்க போய் ஒரு காலேஜ்ல ஒண்ணு நான் சேர்த்து விடுறேன்டா. இந்த காலேஜோட அந்த காலேஜ் செம்மையா இருக்கும் தெரியுமா இப்படி சொல்லும் போது ஜிம்னா அப்படியே பாக்குறான். எனக்கு தெரியும் உங்க ஊர் பட்டிக்காடு, அந்த பட்டிக்காட்டுல என்ன காலேஜ் இருக்கும், நீ என்ன சேர்த்து விடியா. இங்க பாரு, நானே அழுது கூட சமாதானம் ஆயிடுவேன். ஆனா தயவு செஞ்சு என்கிட்ட நீ இப்பெல்லாம் பேசாது, எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அழுக ஸ்டார்ட் பண்ணிடுறான். இந்த பக்கம் ஜேகே தான் அப்படியே ஜிம்னாவை தூக்கி அவனோட லேப்ல தான் உட்கார வைக்கிறான். ஜிம்னா அழுதுகிட்டே இருக்கான். இங்க பாரு லட்டு லட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஃபேஸை தான் கப் பண்ணி அப்படியே ஜேகேவை பார்க்க வைக்கிற மாதிரி தான் வைக்கிறான். ஜிம்னா அப்படியே அழுதுட்டே பாக்குறான். அவன் கண்ணுல அவ்வளோ பெயின் தெரியுது. ஜேகே பாக்குறான். லட்டு, உனக்கு என்ன இப்ப ஆசை? நீ போய் படிக்கணும், அதுதானே. உனக்கு நான் அதுக்கு ஒரு ஹெல்ப் பண்றேன்டா, பண்ண மாட்டேன்னுலாம் சொல்லல. ஆனா நீ இப்படியா அழுதுகிட்டே இருக்காத, எனக்கு பார்க்கவே கஷ்டமா இருக்கு தெரியுமா. நீ கஷ்டப்படுறீங்கிற, நான் எவ்வளவு கஷ்டப்படுவேன், எனக்கு அதை பத்தி கொஞ்சமாச்சும் தோணுதா? நீ அதை யோசிச்சிருந்தேன்னா இப்படி பண்ணிருக்க மாட்டல.
எனக்கு ஒண்ணு பிடிக்கல ஜேகே, உனக்கே புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் செம்மையா அழுகுறான். இந்த பக்கம் ஜேகே பாக்குறான். ஹே லட்டு, இங்க பாருடா, நான் உன்னை லவ் பண்றேன், உனக்கு தெரியுதா இல்லையா? இது பேரு லவ் கிடையாது, இதுக்கு பேரு வேற. இப்படி சொல்லும் போது ஜிம்னாவோட நெக்கதான் அப்படியே ரொம்ப டைட்டா பிடிக்கிறான். இது ஜிம்னாவே எதிர்பார்த்திருக்க மாட்டான். அப்படியே பாக்குறான். ஹே என்ன, நானும் பிள்ளைக்கு படிக்கிற மாதிரி படிச்சுட்டு இருக்கேன், நீ ஓவரா பண்ணிக்கிருக்க. இங்க பாரு, நான் உன்னை லவ் பண்றேன், உனக்கு புரியுதா புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓவரா டைட் பண்றான். இந்த பக்கம் ஜிம்னா அப்படியே பாக்குறான். எனக்கு வலிக்குது, எனக்கு வலிக்குது கை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஒரு மாதிரி திணறான். இந்த பக்கம் ஜேகே பாக்குறான். அவன் கையை அப்படியே லூஸ் பண்ணிட்டு, லட்டு சாரிடா, தெரியாம பண்ணிட்டேன், இங்க பாரு, என்ன பாரு லட்டு அப்படின்னு சொல்லும் போது ஜிம்னாக்கு செம்ம பயமா இருக்கு. அவன் அப்படியே ஃபேஸ திருப்பிட்டு அவன் அப்படியே ஃப்ளோரை தான் பாக்குறான். லட்டு இங்க பாருடா, தெரியாம பண்ணிட்டேன், தெரியாம பண்ணிட்டேன்டா. லட்டு இங்க பாருடா, நான் தான் சாரி கேக்குறேன்ல. என்ன ஜேகே, எனக்கு பயமா இருக்கு, எனக்கு வேணாம், என்னை விட்டு ஜேகே, நான் எங்க அம்மா கூட ஊருக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை அழ ஆரம்பிச்சிடறான். இந்த பக்கம் ஜேகே பாக்குறான். இங்க பாரு லட்டு, நான் ஏதோ புத்தி கட்ட மாதிரி பண்ணிட்டேன், இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன்டா, இங்க பாரு, என்னை பார்த்து பயப்படாத, இங்க பாரு லட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கெஞ்சிக்கிட்டு இருக்கான். ஆனா ஜிம்னாக்கு செம்ம பயமா இருக்கு. மீனா ஜேகே ஒரு சமயம் சாஃப்டா நடந்தா, இன்னொரு சமயம் இந்த மாதிரி அரகண்டா பிஹேவ் பண்றான். எனக்கு பயமா இருக்கு, உன் கேரக்டர் என்னன்னு எனக்கு தெரியல, எனக்கு வேணாம், நீ எனக்கு வேணாம் ஜேகே, என்ன விட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கையெடுத்து கும்பிடுறான். இந்த பக்கம் ஜேகேவோட ஐதெல்லாம் ஒரு மாதிரி அப்படியே ரெட் ஆகுது. இந்த பக்கம் ஜிம்னாக்கு அப்படியே செம்ம பயத்துல பாத்துக்கிட்டு இருக்கான். இன்னுமே ஜிம்னா ஜேகேவோட லேப்ல தான் உட்கார்ந்துருக்கான். அவன் அப்படியே பயத்திலே பாத்துக்கிட்டு இருக்கான். ஜேகேவோட கண்ணெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ரெட்டிஷா ஆகிக்கிட்டு இருக்கு. அவனுக்கு அவ்வளவு பயமா இருக்கு. அவனோட பாடிலாம் அப்படியே நடுங்குது. ஜேகே தான் அப்படியே முறைச்சு ஜிம்னாவை பாக்குறான். இங்க பாரு, நானும் ஏதோ சின்ன பையனாச்சு சொல்லி திருத்திடலாம் அப்படின்னு பார்த்தா ஓவரா பண்ணிக்கிருக்க. ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா, நான் தான் தெரியாம பண்ணிட்டேங்கிறல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வாய்ஸ் டோன் எல்லாமே மாறுது. நான் தான் சொல்றேன்ல தெரியாம பண்ணிட்டேன்னு, அப்புறம் என்ன ஓவரா பண்ணிக்கிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னாவோட முடியதான் பிடிச்சி அப்படியே பேக் சைடு இழுக்கிறான். வலிக்குது, ஜேகே, எனக்கு வலிக்குது, நான் தான் கிளி பிள்ளைங்க படிக்கிற மாதிரி சொல்லிக்கிருக்கல, நான் ஏதோ கோவத்துல இருந்தேன், தெரியாம பண்ணிட்டேன், அப்புறம் ஏன்டா ஒன்னா என்ன காண்டேத்துற, எனக்கு வலிக்குது, வலிக்கட்டும், நல்லா வலிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே இழுக்கிறான். இந்த பக்கம் ஜிம்னானால ஜேகேவோட கேரக்டர் புரிஞ்சுக்கவே முடியல. அவன் அப்படியே ஜேகேவை பாக்குறான். இங்க பாரு, என்னை ஓவரா கோவப்படுத்தி பார்க்காத, உன்னை அவ்வளவு சீக்கிரம்லாம் என்னால விட்டு கொடுக்க முடியாது. நாளைக்கு நம்ம ஊருக்கு போறோம், நீ கிளம்பி ரெடியா இருக்கிற, புரியுதா செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணத்துல அப்படியே தட்டி கொடுத்துட்டு போறான். சரி ஓகேடா, இதோட இந்த ஸ்டோரியை நான் இங்க ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இந்த நாய் வேற என்ன ரொம்ப டென்ஷன் ஆக்குதா, என்னால ஸ்டோரி கூட நிம்மதியா ரெக்கார்ட் பண்ண முடியல. அதனால நம்ம தேர்ட் பார்ட்டை நாளைக்கு அப்லோட் பண்றேன், சரிங்களா? அது ஃபைனல் பார்ட்டா கொடுத்துடலாம். அதே மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் எல்லாமே பெண்டிங் கிடக்குது, எனக்கு தெரியுது. நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க, அக்கா செகண்ட் பார்ட் எங்க அந்த இதெல்லாம் எப்பெல்லாம் பெண்டிங்ல கிடக்குதுன்னு. எனக்கு புரியுது, நான் என்ன பண்ணுவேன், எனக்கு கொஞ்சம் லைஃப்ல ப்ராப்ளமா போகுதுடா. எனக்கு லைஃப்ல ப்ராப்ளம்ங்கிறதோட லைஃபே ப்ராப்ளத்துல தான் போகுது. நான் அது எல்லாமே சரி பண்ணிட்டு தான்டா ஸ்டோரி பக்கம் வரணும். ஏன்னா இவங்க கொடுக்குற டென்ஷன்ல எனக்கு எந்த விஷயம்லாம் பிடிச்சிச்சோ அது எதுவுமே இப்போ பிடிக்க மாட்டேங்குதுடா. வேணா என் வாழ்க்கையே எதை நோக்கி போகுதுன்னு தெரில, அவ்வளோ கஷ்டத்துல போய்கிட்டு இருக்கு. என்னத்த பண்றது, இன்னைக்கு அதுல ஒரு நாள் மாறும்னு நினைக்கிறேன். ஆனா மாறுற மாதிரி தெரியல. நான் என்ன மாத்திக்கிட்டு போற மாதிரிதான் இருக்குது. இதுக்காண்டி நிறைய பேர் ரொம்ப வெயிட் பண்ணுங்க. நீங்க பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்கடா.